தமிழ்நாட்டில் டாபர் நிறுவனம் 400 கோடி ரூபாய்க்கு முதலீடு. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்க பயணத்திற்கு முன் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். இன்று மாலை அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் விளக்கம். கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழா மத்திய அரசு நிகழ்ச்சிதான் தமிழக அரசு நடத்தியது. தமிழக அரசு நிகழ்ச்சி என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்து வரும் நிலையில் முதலமைச்சர் விளக்கம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 83 விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர். கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய விஜய்க்கு வாழ்த்துக்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தமிழ் புதுமை பெண் 1.5 லட்சம் மாணவிகள் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தாவேக கட்சி கொடி அறிமுகம். சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தாவேக கொடியை ஏற்றி வைத்தார் விஜய். தலைவன் யுகம் பிறக்குது என்ற வரிகளுடன் வெளியானது தாவேக கட்சி கொடி அறிமுக பாடல். சிகரம் கிடைத்த பின்னும் இறங்கி வந்து சேவை என்ற வரிகளுக்கு பொதுமக்கள் வரவேற்பு. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இத்தனை நாள் நமக்காக உழைத்தோம், இனி மக்களுக்காக உழைப்போம் என்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் விஜய் பேச்சு. இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். MBBS BDS படிப்புகளில் சேர சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு நேரடியாக கலந்தாய்வு. சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி சம்பவம் போன்று வேறு எங்கும் நடக்காமல் இருக்க ஆலோசனை வழங்கப்பட்டது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. ஓபி, குமரன், ராஜேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட போலி NCC பயிற்சியாளர் சிவராமன் தற்கொலை முயற்சி. எலிமருந்து உட்கொண்டது தெரியவந்ததை அடுத்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. திரிபுராவில் கனமழையால் சாலையில் தேங்கிய தண்ணீர். பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் மாணிக் சாஹா தண்ணீரில் நடந்து சென்று ஆய்வு. திரிபுராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணி தீவிரம். விமானம் மூலம் நிவாரணப் பொருட்களுடன் சென்ற தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர்.
முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாணயம். ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து கொடுத்த திமுக தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். மருத்துவ கல்வி இயக்குநர் சங்குமணி உத்தரவு. போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும். மருத்துவர்களின் போராட்டத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதை கவனிக்காமல் இருக்க முடியாது என உச்சநீதிமன்றம் காட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. நாட்டு வெடிகுண்டுகளை ராஜேஷ் மூலம் ஹரிஹரனிடம் கொடுத்ததாக 3 பேர் மீதும் புகார். இந்தியாவின் டம்பூர் அணை திறக்கப்பட்டதால் வெள்ளம் ஏற்பட்டதாக வங்கதேசம் புகார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுப்பு. ரோமில் பற்றி எரியும் காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவியது. தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் தீவிரம். சென்னையில் ஆபரண தங்க விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 53,440 ரூபாய்க்கு விற்பனை. சூடானில் பெய்து வரும் கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 114 பேர் உயிரிழப்பு. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தகவல். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு 3.5 ஆண்டுகள் தாமதம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த பாஜக அரசு தயங்குவது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. இலங்கைக்கு சுற்றுலா செல்ல இந்தியா உள்ளிட்ட 25 நாட்டினருக்கு விசா தேவையில்லை. இலங்கை அரசு அறிவிப்பு. 8 அணிகள் பங்கேற்கும் அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கோவா அறிமுக அணியான ஜெய்ப்பூர் மோதுகின்றன.